மக்களே உறவுகளே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 2 நாளாக வீடியோ போடலை. காரணம் என்னோடய பேட்டரி வண்டி வீணாக போயிடுச்சு. அது என்னை சுமந்த சாமி, என்னை வாழ வைக்கிற சாமி அது வீணாக போயிடுச்சு. பேட்டரி வீணாக போனோடனே பாண்டிச்சேரிக்கு அனுப்பியிருக்கோம். வண்டி இன்னும் 10 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. உண்மையானுமே என்னை வாழ வைக்கிற தெய்வமே அதுவும் ஒன்று. அதனால் எனக்காக மனசில் நேற்று ஃபுல்லாக சாப்பிடவும் இல்லை. முந்தா நாளும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது என்ன காரணம்னு தெரியல. ஒருவேளை என் வண்டி வீணாக பொறுத்தா என் மனசு கஷ்டமாக இருந்துச்சோ என்னமோ தெரியல. சுதந்திர அன்னைக்கு ஒரு வீடியோ கூட போட முடியல. காரணம் என்னோடய மனநிலை ரொம்ப ஏதோ ஒரு கஷ்டம் தெரியுது. ஆனால் எதுக்காக கஷ்டமாக இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல என்னால். ஆனால் இந்த விஷயம் என்னை சுமந்த சாமியாச்சு என் வண்டி. இந்த வண்டிக்காக கண்டிப்பாக ரொம்ப அழுதான். செலவு பண்ணுறதுக்காக அழலை. வண்டி இப்படி ஆயிடுச்சே, என் கையை விட்டு அந்த வண்டி எட்டக்க நிற்கிதுன்னு வருத்தப்பட்டேன். இந்த வண்டி பாண்டிச்சேரியில் லூனா கம்பெனிலேருந்து எடுத்தோம். வண்டி நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. பேட்டரி தான் வீக்காக இருக்குது போல இருக்குது. என்னன்னு தெரியல. வண்டி எடுத்து 1 வருஷமே ஆகலை இன்னும். ஆனால் வண்டி இப்படி இருக்குது. அது பேட்டரி என்ன காரணம் ஏதுன்னு தெரில. லோடு அந்த அளவுக்கு நியாயமாக தான் எடுக்கிறோம். பத்திரமாக தான் இந்த வண்டியை வச்சுருந்தோம். அது வண்டியெல்லாம் நல்லாயிருக்கு. இந்த பேட்டரி மட்டும் தான் இதாக இருக்குது. எல்லோரும் பயமுறுத்துனாங்க, யாரும் கரண்ட் வண்டி வாங்காதீங்க, நிறையா தீ பிடிக்குது, நிறையா ஆபத்துன்னு. அப்படிலாம் கிடையாது. நல்ல வண்டி தான். என்னமோ எனக்கு நேரம் சரியில்லையா என்ன தெரில. வண்டியை அந்த பேட்டரி சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனிக்கு அனுப்பியிருக்காங்க. 10 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூட்டியில் தான் எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணணும். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களோட ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக நாளைக்கு பரங்கிப்பட்டிக்கு போவேன். போய் வீடியோ எடுத்து நேரடியாக போடுறேன். என்னோடய கஸ்டமர்லாம் என்ன வீடியோ போடலைன்னு கேட்குறாங்க. இதுதான் காரணம். நிறைய பேர் ஃபோனே பண்ணாங்க. உண்மையானுமே நான் நினச்சிக்கிட்டேன், ஓ, வியாபாரத்துக்காக மட்டும் நம்மக்கிட்ட பழகலை, நல்ல நண்பர்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.